அப்போல்லாம் மக்களே இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸுங்களாம் வீட்டிலேருந்து கலர் ட்ரெஸ்ஸோடு வருவோம். எங்கள் காலத்துலலாம் எப்படி தெரியுங்களா, வீட்டிலேருந்து கலர் ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. பெரிய ஹெட் நர்ஸு, அசிஸ்டன்ட் நர்ஸு, பேசிக் நர்ஸு எல்லாருமே நாங்கள்லாம் வீட்டிலேருந்து கலர் ட்ரெஸ்ஸோடு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து நர்சஸ் ரூமுன்னு இருக்கும். அதில் தான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு வார்டுக்கு வருவோம். ஹாஸ்பிட்டல் வந்து நர்சஸ் ரூம் இருக்குது, அங்கே வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வார்டுக்கு வருவோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. யூனிஃபார்ம் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே மாலுக்கு, ஷாப்பிங்க்கு, டீ கடையில், வடை போண்டா கடையில் இப்படி பிள்ளைங்க செட்டாக சுற்றுதுங்க அந்த யூனிஃபார்முக்கு. அந்த நர்ஸ் யூனிஃபார்ம்ன்ற மரியாதையே போச்சு. சரி, எல்லாம் மாறும், எல்லாம் மாறிக்கிட்டே போகிற உலகம் இல்லையா, இல்லை அது மாதிரி அது எல்லாம் மாறுது போல். அப்படி ஒரு நர்ஸுக்கு ஆன ட்ரெஸ்ஸு அந்த யூனிஃபார்ம்னால் அப்படி ஒரு மரியாதையாக இருக்கும். இப்போல்லாம் யூனிஃபார்மோட லவர்ஸோட போகுது வண்டியில், 4 பிள்ளைங்க 4 பசங்க சேர்ந்து போகுதுங்க. இது வந்து ஒரு டிசிப்ளினுக்காக சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, அது இருக்கட்டுங்க. நேற்று ஒரு பாட்டு சொல்லியிருந்தேன். அந்த பாட்டோட முதல் வரி என்ன தெரியுங்களா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. பெரிய பாடகின்னு நினச்சிக்காதீங்க. பாடகி அதுக்கு அந்த பாடுறோம் அந்த நினைப்பில் பாடலை. அந்த லிரிக்ஸுக்கும் நம்ம வாழ்க்கை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போவே சொல்லியிருக்காங்க இல்லையா? எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காக சொன்னேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.